எனக்கு கேட்டா மலையாள சினிமாவை பார்த்து தான் தமிழ் சினிமா இயக்குனர் கத்துக்கிறாங்கன்னு சொல்லணும். சிறை வந்து 2025 ட்ரையான தமிழ் சினிமாவை சிறப்பாக முடிச்சு வைக்கிறதுக்காக வந்த ஒரு படம். அதை எதிர்பார்க்காம அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்தது. ராதிகா ஒருத்தர் அவங்கள நம்பி மட்டுமே எல்லாரும் தியேட்டருக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் பேசின விஷயம் அது வந்து ரொம்ப இப்போ சிவாஜி கணேசன் மாதிரியான ஒரு லெஜெண்ட்லேருந்து பிரபு வராரு. அவர் அடைஞ்ச வெற்றி அவருக்கு அடுத்து வர விக்ரம் பிரபுவால் அடைய முடியல அப்படிங்கும்போது ஜிவி பிரகாஷ் வந்து உண்மையிலேயே பாராட்டணும். துளுக இளமையில வந்து தனுஷே சொல்லியிருந்தாரு, துளுக இளமையில வந்து யுவன் வந்து எப்படி ஒரு விலாசமா இருந்தாரோ அந்த படம், அந்த மாதிரி இதுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு விலாசமா இருக்காரு அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி முதல் பார்த்த பெரிய வெற்றினா திருடா தேடி தான். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஃபிலிம் கிரிட்டிக் விஜயன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ இந்த 2026ன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் இந்த எலெக்ஷன் அந்த இது அரசியல் சம்மந்தப்பட்டு பார்த்து சினிமா சம்மந்தப்பட்ட தகவல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இல்லையா? ஆமா. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட வெற்றிகளும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான மாதிரி பார்க்குறேன். அப்படி அதிபூத்தார் போல இந்த சிறையா இருக்கட்டும், தலைவர் தம்பி தலைமையில இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படம், தாய்க்கிழவியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு படம் வந்துட்டு இருக்கு. இந்த வரிசையில் அடுத்து யூத்தும் ஜாயின் ஆகுமா? கண்டிப்பாகும். ஏன்னா மாசத்துக்கு ஒன்றுன்னு ஹிட் ஆயிடுச்சு. சிறை வந்து 2025 ட்ரையான தமிழ் சினிமாவை சிறப்பாக முடிச்சு வைக்கிறதுக்காக வந்த ஒரு படம். அதை எதிர்பார்க்காம அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்தது. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமா எல்லா வகையிலையுமே இருந்துச்சு. அதனால அது ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் வந்து யாரும் எதிர்பார்க்காத வெற்றி தான் அது. பொங்கல் கொண்டாட்டமா வர வேண்டிய ஜனநாயகன் வரல. பராசக்தி ரொம்ப சீரியஸ் மோட்ல போயிடுச்சு. அது பெரிய பெரிய ஒரு விமர்சனம், ரொம்ப அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே போச்சு. பொங்கலுக்கு ஒரு திருவிழா டைம்லயோ இல்லை பண்டிகை டைம்லயோ இவ்வளவு சீரியஸான ஒரு படம் வரணுமா? அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ வேற நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா இந்த படத்தை தவிர வேற படம் இல்லை அப்படிங்கும் போது அது ஹிட் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வெற்றி. தாய்க்கிழவியுமே யாரும் பெருசா எதிர்பார்க்கல. ராதிகா ஒருத்தர் அவங்கள நம்பி மட்டுமே எல்லாரும் தியேட்டருக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் பேசின விஷயம் அது வந்து ரொம்ப நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்து போய் ஒரு சாதாரணமா இருக்கும்னு நினைச்சு போய் அது படம் வேற எதை பத்தியெல்லாம் பேசி அது வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு. அந்த வகையில யூத் அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான படமா இருக்கு. ரொம்ப இளம் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட துளுவ இளமை மாதிரி எல்லாருமே புதுசு. அந்த மாதிரி ஒரு கேங்கோட கென் அண்ட் கேங்னு சொல்ற மாதிரி எல்லாருமே புதுசா வரும்போது அவங்கள்ட்ட இருந்து இது வரைக்கும் அந்த பாடல்கள் அவங்க பண்ண ப்ரொமோஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்த ப்ரொமோஷன் டீ கடையில உட்காந்துருக்க மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வரும். அதுல இருந்து அப்புறம் ஜிபியோட சேர்ந்து பண்ண ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கட்டு, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ட்ரெய்லருமே ரொம்ப ப்ராமிசிங்காவே இருந்துச்சு. இப்போ கூட அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு தனுஷ் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம அந்த யூத்தை பத்தி அடுத்து நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் தாய்க்கிழவி கேட்டதேன். இப்போ தாய்க்கிழவி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ராதிகா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு வயசான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைரக்டர் என்ன அப்படின்ற ஒரு எந்த அளவுக்கு தேடினாங்களோ அது கேட்கல சிவகார்த்திகேயன் அவர்களையும் இவர் ப்ரொடியூஸ் பண்றாரா, அப்போ இவர் பேனர்லேருந்து வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க ஆரம்பிச்சது. இப்போ நான் தொடர்ந்து சக்சஸ் மீட்ல பார்க்குறேன். தொடர்ந்து அவர் எமோஷனலா பேசுறாரு. ஆடியன்ஸ் வந்து வேணுனே இந்த எமோஷனலா சிம்பதி கிரியேட் பண்ணி ஒன்று பண்றாரு அப்படின்னு நிறைய பேரும் கருத்துக்களை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. உங்க பார்வையில் அது எப்படி? இது வந்து ரெமோல ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஆடியோ லான்ச்ல அவரு அந்த மாதிரி எமோஷன் ஆனாரு. பட் அது வந்து கூட நீங்க அந்த மாதிரி படம் வரதுக்கு முன்னாடி பண்றத வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ற ஸ்டண்ட்னு சொல்லலாம். பட் இது படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஆத்மார்த்தமா தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். மோரோவர் அவர் வந்து டிவில இருந்து வந்தவர். டிவில இருந்து வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலா அதை ரொம்ப எமோஷனலை வெளிப்படுத்துறவங்களா தான் எல்லாருமே இருப்பாங்க. அது சீரியல்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ரியாலிட்டி ஷோல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, அவர் எப்போதுமே எமோஷனை ரொம்ப வெளிப்படுத்துறவர். அவருமே ஓப்பனாவே ஒத்துக்கிறாரு நான் ரொம்ப எமோஷனான ஆளுன்னு. ஸோ இதை வந்து நம்ம படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு உண்மையாக தான் பட்டுச்சு. அவர் இந்த சக்ஸஸ் மீட் இதுக்கப்புறம் படம் பெருசாக போக போகிறது இல்லை. அவர் அழுததை வச்சு படம் போக போகிறது இல்லை. அதுக்காக அழுகணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா. நான் தமிழ் சினிமாவில் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சாபக்கேடா பார்ப்பேன். என்னன்னா, இப்போ ஒரு படம் நல்லா ஹிட் கொடுத்துருச்சுன்னா அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அதை சுற்றியே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம், விவசாயத்தை பற்றி ஏதாவது படம்னா விவசாயம்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். பேயில ஹிட் இருந்தது, பேயை வச்சு காமெடி பண்ணா அதை வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கிறத நம்ம கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி கண்டென்ட் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் மலையாள சினிமா மாதிரி நம்ம சினிமாவும் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த சிறையை சொல்லலாம். இப்ப தாய்க்கிழவி வந்துட்டு இருக்கு.
இந்த வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? ரொம்பவே நல்ல ஒரு வளர்ச்சி தான். எனக்கு கேட்டா மலையாள சினிமாவ பார்த்து தான் தமிழ் சினிமா இயக்குனர்கள் கத்துக்கிறாங்கன்னு சொல்லணும். அதுவும் முக்கியமா கொரோனாக்கு அப்புறம் எல்லாரும் ஓடிடில மலையாள சினிமாலாம் பார்த்துட்டு மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாயிடுச்சு. ஒரே மாதிரியா வர்ற படங்கள் ஓடுறதில்ல. முன்னாடி அந்த மக்களும் எதிர்பார்ப்பாங்க. இதே மாதிரியான கன்டென்ட் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா, சரி இது மாரி நல்லா இருக்குமோன்னு நெனச்சுட்டு மக்கள் போய் ஏமாந்த காலம் இருக்கு. பட் இப்ப வந்து மக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு. அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த மாற்றம் வந்திருக்கு. ஒரு நல்ல மாற்றம். அது தமிழ் சினிமாவுக்கு இன்றைய தேதிக்கு தேவையான ஒரு மாற்றம்னு சொல்லுவேன். ஆனா லக்கிலி இதுல என்ன ஒரு குட் நியூஸ்னா, ரைட்டர்ஸ்க்கு அதிக கவனம் செலுத்துறாங்க. இப்போ ஆடியன்ஸுமே யார் எந்த ரைட்டர் எழுதியிருக்காங்க, என்ன என்ன அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம தமிழ் சினிமா முன்னாடி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் அந்த மாதிரி பாலா அந்த மாதிரி இன்னொருத்தர் கதையிலிருந்து இன்னொருத்தர் எழுதுனத இப்ப மணிரத்னம் ஜிவிஎம்ல இருந்து வெந்து தணிந்தது காடெல்லாம் ஜிவிஎம் வந்து வேற ரைட்டர் வச்சு எழுதுனாரு. ஸோ அந்த மாதிரி பெரிய இயக்குனர்களே பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுமே இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா தான் இருக்காங்க. ஸோ எப்போதுமே ஒரு ரைட்டரும் டைரக்டரும் வேற வேறையா இருந்தா அந்த படம் மினிமம் கேரண்டின்னு சொல்லலாம். ஏன்னா 90களில் வந்த ஏவிஎம் படங்கள், அதுக்கு முன்னாடி வந்த அந்த பெரிய பிராண்டட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வந்த எல்லா படங்களுமே ரைட்டர் கதை இலாக்கான்னு போட்டிருக்கும். சத்யா மூவிஸ் கதை இலாக்கா அப்படின்னு பேர் கூட போட்டிருக்காது யார் யார் இருக்காங்கன்னு. இயக்கம் மட்டும்தான் எஸ்பி முத்துராமன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் எழுதுறது வேற ஆளு, இயக்குனது வேற ஆள் அப்படின்னா அவங்கவுங்க அவங்களோட துறையில கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கும் போது அதோட அவுட்புட் சிறப்பாக வரும். ஓகே, இப்போ நம்ம அந்த தாய்க்கிழவி இதை பத்தின நம்ம பத்தி பேசணும். இப்போ அப்படியே யூத்தும் இந்த இதுல நம்ம இப்போ வரப்போகுது. இப்போ அந்த படம் வரப்போகுதுன்னு சொன்ன டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சி நான் ரெகுலரா கேட்டுட்டு இருக்குது என்னன்னா, நெப்போ கிட், இவர் ஈஸியா வந்துட்டாரு, இவருக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சுன்னு ஒரு ஒரு படைப்பாளருக்கு முன்னாடி விமர்சனம் பண்றது இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நெப்போ கிட்டுங்கிறது அது நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். அவங்க லான்ச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். விக்ரம் பிரபுவோட கும்கி ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து தலைவர் வந்திருந்தார், ரஜினிகாந்த் வந்திருந்தாரு. அவரு வந்து ஸ்டேஜில் ஏறி சொன்னாரு, முதல் படத்திலே இவ்வளவு ரசிகர்கள் வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ரசிகர்கள் வந்துட்டாங்க. விக்ரம் பிரபு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு கைத்தட்டல் வரும். அதை பார்த்துட்டு அவரே சூப்பர் ஸ்டாரே ஸ்டேஜில் சொன்னாரு. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த கும்கியும் நல்லா போச்சு. அந்த அவருக்கான லான்ச் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ சிவாஜி கணேசன் மாதிரியான ஒரு லெஜெண்ட்ல இருந்து பிரபு வராரு. அவர் அடைஞ்ச வெற்றி அவருக்கு அடுத்து வர விக்ரம் பிரபுவால அடைய முடியல அப்படிங்கும் போது அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்ப சமீபத்தில் வந்த 2 உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, சிறை, காதல் ரீசெட் ரிப்பீட்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து அந்த ப்ரொடியூசரோட படங்கள் தான். அந்த ப்ரொடியூசரோட பையன் நடிக்கிற படங்கள் தான். அப்போ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு சிறையில அந்த படம் பெருசா போச்சு. அந்த புதுமுக நடிகராக இருந்தாலும் அவருடைய நடிப்பு பெருசா பேசப்பட்டுச்சு. பட் காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து பெருசாகவே போகல. இத்தனைக்கும் சிறையில வந்து பெரிய இயக்குனர் கிடையாது. இதுல பெரிய இயக்குனர் ஏவிஜே மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர், அவ்வளவு பெரிய இயக்குனர் இருந்து, ஹாரி ஜெயராஜ் மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்து, அதுல நடிச்ச மத்தவங்க ஜியா சங்கரா இருக்கட்டும், அர்ஜுன் அசோகனா இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர்ஸ்லாம் இவ்வளவு பேர், எம்எஸ் பாஸ்கர் இவ்வளவு பேர் சேர்ந்து புஷ் பண்ணியுமே அந்த படம் பெருசா போகல அப்படின்னா வந்து லான்ச்சுக்கு யூஸ் ஆகும். அந்த நெப்போ கிட்டுங்கிற விஷயம் வந்து லான்ச்சுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு சொன்னோம்னா எத்தனையோ இயக்குநர்களோட மகன்கள்லாம் நடிக்க வந்திருக்காங்க. எஸ் ஏ சந்திரசேகரை விட பாக்யராஜ் பெரிய இயக்குனர். ஆனா எஸ் ஏ சந்திரசேகரோட மகன் வந்து விஜய் இன்னைக்கு தளபதி, அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போயிருக்காரு. ஆனா அதே மாதிரி பாக்யராஜோட பையன் சாந்தனு அப்படின்னு வரும்போது அவர் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான லான்ச் தான் கிடைச்சிச்சு. அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் வரும். ஸோ அந்த நெப்போ கிட்டுங்கிற விஷயம் ஹிந்தி தெலுங்குல வந்து அதோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் தமிழ்ல பெருசா கிடையாது. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும், வரிசையா படங்கள் அப்பப்போ கிடைக்கும். பட் மக்கள் ஏத்துக்கிறது வந்து அவங்களுடைய தனித்திறமை இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க. நிச்சயமா. அதே மாதிரி புதுமுக நடிகராக இருந்தாலும் சரி, உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆக்டர் இருந்தாலும் சரி, அவங்க படத்துல வந்து எனக்கு சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்பா, சாங்ஸ் எல்லாம் தான் என் படத்துல பாதி ஹிட் அப்படின்னு நம்புற நிறைய நடிகர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல யூத் படத்துல வந்துன்னா அந்த ஒரு சாங் எல்லாராலையும் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு, மினிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஜிவி பிரகாஷ் அவருடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்கும்? அவரு ஃப்ரீயா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே இப்ப ஆடியோ லான்ச்ல சொல்லும் போதுதான் தெரியும். பட் அவரு பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்லை. பட் அதை தாண்டி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து அடுத்த தலைமுறை வரும், அதுக்கு நம்ம இடம் விடணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்னு என்னன்னா, ஒரு புஷ் பண்றது வந்து இப்ப காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்குலாம் வந்து
பெரிய ஒரு புஷ் இருந்துச்சு. அதாவது எந்த விதமான நெகட்டிவ் ரிவ்யூவும் வரக்கூடாது, ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க வந்து யூடியூப்ல போய் அந்த படத்தோட ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ எடுத்து போட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வார்த்தை கூட இருக்காது. நிச்சயமா. ஃபுல்லாவே அவங்க அவ்வளவு புஷ் பண்ணாங்க படத்தை. ஆனா படம் போகவே இல்லையே. ஸோ அது நீங்க எவ்வளவு புஷ் பண்ணாலும் படம் கண்டென்ட் தான் பேசணும் கடைசியில. ஸோ பட் அந்த இப்ப இது ஜிவி பிரகாஷ் வந்து உண்மையிலேயே பாராட்டணும். துள்ளுவத இளமையில வந்து தனுஷே சொல்லியிருந்தாரு. துள்ளுவத இளமையில வந்து யுவன் வந்து எப்படி ஒரு விலாசமா இருந்தாரோ அந்த படத்துக்கு, அந்த மாதிரி இதுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு விலாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். இப்ப யாரும் அந்த அளவுக்குலாம் இறங்கி இப்போ மூன் வாக்னு ஒரு படம் வருது. அதுல ஏஆர் ரஹ்மான் இறங்கி செய்யறாரு. பட் அவரு எல்லா பாட்டும் அவரே பாடி எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் தான் ஆடி நிறைய பண்றாரு. பட் எல்லாத்தையும் தாண்டி அவங்கள சப்போர்ட் பண்ணி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து உண்மையிலேயே ஜிவியை பாராட்டணும். ஓகே. அதே மாதிரி ஒரு படத்தோட வெற்றி தீர்மானிக்கிறதுக்கு அதோட பாடல்கள் ரொம்ப முக்கியமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அது படத்துக்கு பெரிய பெரிய ஓப்பனிங் ஒண்ணு ஏற்படுத்தி குடுக்கும். ஆ எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அந்த மாரி முதல் பார்த்த பெரிய வெற்றினா திருடா திருடி தான். காதல் கொண்டேன் அதுக்கு முன்னாடி துள்ளுவத இளமை வந்துச்சு. அதோட பாட்டு ஹிட்டு. காதல் கொண்டேன் வந்துச்சு. அதோட பாட்டு ஹிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனா திருடா திருடியில ஒரு மன்மதராசான் ஒரு பாட்டுக்காகவே எல்லாரும் படத்துக்கு தியேட்டருக்கு வந்து ஏன்னா அந்த காதல் கொண்டேன் ஷூட் நடக்கும்போதே இதோட ஷூட் நடந்துச்சு. அது ரிலீஸ் ஆகி அது கொஞ்ச நாள்லயே இதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப தனுஷ் வந்து பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்லாம் கிடையாது. பட் ஒரு சாங்கால ஓடுன படம் அப்படின்னு அந்த படத்த சொல்லலாம். நீ கூட சொல்லலாம்ல வைதிஸ் கொலவெறி அந்த சாங் வந்து ஆமா. ஃபுல்லா ஆமா. அந்த மாதிரி பாட்டு வந்து ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க பெருசா ஆக்கி குடுக்கும். பட் 3 வந்து பெரிய கமர்ஷியல் வெற்றி கிடையாதுன்னு சொல்லலாம். படத்துக்கான ஓப்பனிங்கா அந்த பாட்டு செட் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறம் கன்டென்ட் இருந்துச்சுன்னா படம் பெருசா போயிடும். எனக்கு இந்த இதுல பிரஸ் மீட்ல நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப இதா இருந்ததுன்னா தனுஷ் அவர்கள் அவர் பேசி முடிச்சும் அவங்களோட டைரக்ஷன் டீம் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆனா என்னன்னா எனக்கு இது இன்னொரு டைரக்டரோட இதுல இவர் போய் பண்றாரு. ஆனா இவர்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவரு ஸ்டேஜ் ஏத்தலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க அப்படி ஏதாவது? பட் இது அந்த சின்ன பசங்களுக்கு நம்ம தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு இதா தான் நான் பார்த்தேன். மத்தபடி அவருடைய படங்களுக்கே மற்ற இயக்குனர் பேர் போட்டிருக்க படங்களுக்கே அவர் தான் இயக்கம் பண்றாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி தனியா போயிட்டு இருக்கு. அது வேற. திருச்சிற்றம்பலத்துக்கே இவரு ஏடியா இருந்திருக்காரு கென்னு. ஸோ அது அவர் ஏத்துனது நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் கிரேஸ் அவர்களை ஏத்தி பேச சொன்னாரு. அதுக்கப்புறம் மொத்த செட்டையும் ஏத்தி அது அடுத்து நமக்கு பின்னாடி வர்றவங்கள நம்ம தூக்கி விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் அரசல் புரசலா கேள்விப்படுறது என்ன அப்படின்னா கென் அவர்களுடைய வளர்ச்சியை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும், நிறைய டைரக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு சத்தியம்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சப்போர்ட் விக்ரம் பிரபுக்கு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சாந்தனுக்கு நடந்துச்சு. பட் விஜய்க்கு வந்து அந்த விஷயம் நடக்கல. இந்த புஷ் வந்து எதுவுமே நடக்கல. பட் இவங்க 2 பேருக்கு நடந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் நீங்க புஷ் பண்ணாலும் ஒரு படங்கள் 2 படங்கள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மக்கள் அவங்கள ஏத்துக்கணும். அவங்கள்ட்ட இருந்து நல்ல கண்டென்ட் வந்துச்சுன்னா மக்கள் ஏத்துப்பாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த புஷ்க்கும் தேவையில்ல. அது மக்கள் வளர்த்து விட்டுருவாங்க. நீ யாருமே சேர்ந்து வளர்த்து விட வேண்டியதில்லை. மக்கள் அவங்களே ஏத்துக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இவ்வளவு நேரம் எங்களுக்காக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல சந்திக்கிறோம். கண்டிப்பா.